இருந்தாலும் இதை எப்படி வரிசைப்படுத்தி சொல்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். இது வந்து ஒரு பெண் ஜாதகம். பெண் ஜாதகத்தில் வந்து சுக்கிரனை தான் வந்து ஜாதகியாக எடுத்துக்கணும். அதுலேருந்து தான் நம்ம வந்து பிளானட்ஸை வந்து வரிசைப்படுத்தணும். இப்போ ஆண் ஜாதகமாக இருந்தால் குருவை வந்து மையமாக வச்சு வரிசைப்படுத்துவோம். இதில் வந்து பெண் ஜாதகம் அப்படிங்கிறதுனால சுக்கிரனை வந்து மையமாக வச்சு வரிசைப்படுத்தணும். இப்போ சுக்கிரனை வந்து 1ன்னு எடுத்துக்கணும். இப்போ இதுக்கு அடுத்த பிளேஸில் வந்து 4 டிகிரிக்குள்ளேயே வந்து இந்த பிளானட் இருந்தது அப்படின்னா இதை எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு கிரகம் இருக்கிறதுக்கு 30 டிகிரிக்குள்ளே இன்னொரு பிளானட் வந்து அடுத்த ராசியில் இருந்ததுன்னா அது செயற்கையாக எடுத்துக்கலாம். ஆனால் இது 8 டிகிரி பக்கத்தில் போயிடுச்சு அடுத்த இதில். அதனால் வந்து 30 டிகிரிக்குள்ளே இல்லாதனால இதை நம்ம எடுக்கக்கூடாது. அப்போ சுக்கிரனுக்கு 1, 5, 9 பார்க்கணும். 1, 2, 3, 4, 5ல் எந்த பிளானட்டும் இல்லை. 6, 7, 8, 9ல் வந்து சனி இருக்குது. அப்போ சுக்கிரன் ப்ளஸ் சனி காம்பினேஷன் எடுத்துக்கலாமா அப்படின்னு பார்க்கும்போது சுக்கிரன் இருக்குது, ஆனால் சனி வந்து அதுக்கு பின்னாடி இருக்குது. 4 டிகிரியில் சுக்கிரன் இருக்குது. சனி வந்து அதுக்கு பின்னாடி இருக்கிறதுனால இதை கடைசியாக தான் நம்ம வந்து சனியை வந்து போடணும். அதனால் இந்த வரிசையில் வந்து